வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு அலோ கிங்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ்க்காக ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் கேக் பண்ண போகிறோம். அது என்ன சும்மா ட்ரெடிஷ்னல் கேக்கில் என்ன ட்ரெடிஷ்னல் அப்படின்னீங்களா? கிறிஸ்மஸ்னாலே ஒரு ட்ரெடிஷ்னலான விசேஷங்க. ஸோ அதனால் ஒரு பாரம்பரியமான அப்போ செஞ்ச அந்த கேக் பண்ண போகிறோம். யூஸ்வலி ப்ளம் கேக் அது மாதிரி தான் பண்ணுவோம். ப்ளம் கேக்கில் நம்ம ரம் ஆட் பண்ண போகிறோம். எஸ், இட்ஸ் அ ரம் கேக். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் விஷ் யூ ஆல் ஒன்ஸ் செகண்ட் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தாங்க நம்ம கேக்கில் மெயின் ஹீரோ. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அந்த கண்ணாடி பாட்டில் வெட்டு இல்லாத ட்ரை பண்ணி அதில் இந்த சாப் பண்ண எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு அது முழுகிற அளவுக்கு ஹோல்மாங் ரம் ஊற்றிருக்கேன். ஹோல்மாங் ரம் என்னென்னா இந்த மாதிரி பிளாக் ரம் வரும், பழைய ரம், அதை போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 வீக் நான் ஊற வச்சுருக்கேன். இதை குறைஞ்சபட்சம் 24 மணி நேரங்க, அதிகபட்சம் 1 வருஷம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த பாட்டிலில் அதிகமான குவான்டிட்டி இருக்கிறதுனால நமக்கு தேவையானதை இப்போ எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த ஸ்பூன் போட்டாலும் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஸ்பூனை போடுங்க. வெட்டு போடாதீங்க, அழுக்கு போடாதீங்க, கெட்டுடும். ஏன்னா அதுக்கு மேற்பட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போது நமக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை நான் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன். வடிகட்டின பிறகு அந்த ஜூஸை எடுத்து திருப்பி பாட்டிலில் ஊற்றிடாதீங்க. அந்த ஜூஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் எவ்வளோன்னு வடிகட்டிக்கிறேன் பக்காவாக. இப்போது கேரமல் படிக்கலாம். ஒரு க்ளீனான பாத்திரத்தை எடுத்து மிட் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் சுகரை போட்டு நீங்கள் இந்த மாதிரி தராவி விட்டுட்டு வாங்க. சுகர் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டி கட்டியாக ஆகும், அதுக்கப்புறமா மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் லிக்விட் ஆகும். இந்த பாருங்கள், இந்த ஓரெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு வரும். அதை ஓரமெல்லாம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு வாங்க. கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டியும் அப்படியே உருக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிடுச்சு. இது வந்து பர்ஃபெக்ட் கேரமலைசேஷன். இப்போ வந்து புகை வந்துட்டு இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகுது. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பட் நான் பண்ணலை. எனக்கு வந்து கேக்கு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வேணுன்றதுனால நான் ஆஃப் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் டார்க்காக வைக்கிறேன். ஸோ டார்க் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உடனே தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப புகையாக வரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா புகை வராது. பண்ணாதே ஊற்றலாம், பட் நிறைய புகை வரும். புதுசாக செய்கிறவங்க பயந்துருவாங்க. பட் தண்ணி ஊற்றினோன்னே இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகிடும். பேனிக் ஆக வேணாம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி இதை பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதித்த பிறகு நீங்கள் ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்ட் கேரமல் ரெடி. என்னோடய கேரமல் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் கேக்கும் கொஞ்சம் டார்க் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் வரும். இப்போ வந்து நம்ம கேக்கோட பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இன்க்ரீடியன்ஸும் நான் போட்டிருக்கேன். அதை மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் மெல்ட் பண்ணியே பீட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக இதுவாகிடும். அது கூடவே சேர்ந்து நம்ம இன்னும் 50 கிராம் பவுடர் சுகரை எடுத்துக்குவோம். 50 கிராம் சுகர் வந்து நம்ம ஆல்ரெடி கேரமல் யூஸ் பண்ணியிருக்கோம். 50 கிராம் பவுடர் சுகர் வந்து நம்ம கேக் டோவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்குவோம். அது கூடவே அடுத்தது ஒரு முட்டையாக ஒடிச்சு ஊற்றி பீட் பண்ணிக்குவோம். நல்லா ஒரு ஃபர்ம் ஸ்டேஜில் வரும். இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃபோம் ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ஆல் பர்பஸ் பவுடரை நம்ம இதில் போட்டுடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், போடும் போதே எப்படி பறக்குது அப்படின்னு. மொத்தமாக போட்டால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்பூனாக ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு திக் பேட்டரில் வந்திருக்கு. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இது கூட சேர்க்குற மற்ற இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடுவோம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சின்னமன் பவுடர் ரெண்டுமே ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அண்ட் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதெல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் பீட் பண்ண எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு திக் பேட்டரில் வந்திருக்கு. இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்குவோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரமில்க், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அண்ட் நம்ம வந்து அந்த ரம்லேருந்து ஃப்ரூட்ஸை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின் பண்ண ரம் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஊற்றி கரெக்டான ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பேட்டர் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம ரம்லேருந்து எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்குவோம். ஜென்டலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் ட்ரேயில் போட்டுருவோம். இப்போது நம்ம கேக் ட்ரேயில் ஆயிலெல்லாம் தடவி, ஆயில் பேப்பர்லாம் போட்டு சுற்றி எல்லா சைடும் ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை போட்டு மைக்ரோவேவ் ஓவனில் போட்டுருவோம். மைக்ரோவேவில் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நம்ம மைக்ரோவேவ் ஓவன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரேவை உள்ளே வச்சிடுவோம். வச்சுட்டு 35 மினிட்ஸ் செட் பண்ணி பேக் பண்ணி எடுக்கணும். அது முடிஞ்ச பிறகு டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து ஒரு ஃபோக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டலை அப்படின்னா கேக் கரெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெளியே எடுத்து கேக் ட்ரேலேருந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சா சும்மா இந்த லுக்கில் வரும். இதை பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரியலி வாவ் வாவ் வாவ். நான் நினச்ச மாதிரி ட்ரெடிஷ்னல் கேக் என்னோடய டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காத. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.